வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்துல 3 ஏக்கர் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்வையிடுவதற்கு முதல்ல இப்பொழுதுதான் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் முதல் பார்வையிட்டுக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொளியை பார்வையிடுங்கள். இந்த காணியினுடைய முன்பகுதியில ஒரு தற்காலிக வீடு காணப்படுது. 2 அறை விராந்த கிச்சன் என்று சொல்ற அமைப்புல அந்த வீட்டை சுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் பயன் தரும் மரங்கள் நிறையவே நிற்குது. இதுல பிலா பாருங்க, காயோட எல்லா மரத்திலையும் பில்லா காய் இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதா இருக்கும். அது தவிர ஒரு 10 தென்னை நல்லா காய்க்கக்கூடிய தென்னை நிற்குது, சீத்தாக்கண்டு நிற்குது, லாவுள் நிற்குது, மூலிகை மரங்கள் ஒரு 1-2 நிற்குது. இவ்வாறு வீட்டு தேவைக்குரிய மரங்களும் சுற்றி காணப்படுது. தென்னை எல்லாம் உங்களுடைய வீட்டு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவு காய் இருக்குது. எஞ்சிய காய்கள் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே இருப்பீர்களாக இருந்தால் எஞ்சிய காயை விற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வாறு நிறைய காய் காய்க்கிற தென்னை மரங்களும் இதில் காணிக்குள்ள நிற்குது. அது தவிர பின்பகுதியில் ஒரு 2 ஏக்கர் காணி வெறுமையான காணியாக காணப்படுது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு 2 ஏக்கர் காணியும் இருக்குது. அந்த பகுதி பின்பகுதியில் வெறுமையா இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த காணிக்கு வெட்டுக்கிணறு தான் காணப்படுது. இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது கட்டையில் சும்மா வெட்டித்தான் விட்டிருக்கிறோம். ஆனால் எந்த காலமும் தண்ணி இந்த கிணத்துல காணப்படும். நீங்கள் தோட்ட தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியான தண்ணி எப்பொழுதுமே இந்த கிணத்துல நிற்கும். இப்போ நாங்கள் பின்பகுதிக்கு சென்று இந்த காணியினுடைய எஞ்சிய பகுதிகளை பார்வையிடுவோம். பின்பகுதியில் வெறுமையா இருக்கிறதுனால நீங்கள் பண்ணை போன்ற ஒரு செட்டப்பையும் உருவாக்கி கொள்ள முடியும். அல்லாவிட்டால் முழுமையாக தென்னை வைப்பதற்கும் இந்த மண் உகந்த ஒரு மண்ணாக இருக்குது. இல்லை முன்னுக்கு நீங்கள் பார்வையிடும் பொழுதே நல்ல நிறைய காய்களோட தென்னை இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்போ அதோட மா பிலா போன்ற மரங்களையும் நீங்கள் வச்சுக்கொள்வதற்கு இந்த மண் உகந்த மண்ணாக இருக்கு. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக பெரிய மரங்கள் நிற்கிறதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பகுதியில் பைப்பு உண்டப்பட்டிருக்க பகுதி முழுமையாக குத்தகைக்கு பெசன்பொருட் தோட்டம் செய்யப்பட்டது. குறிப்பிட்ட காலம் செய்த பின்னர் அந்த குத்தகை காலம் நிறைவடைந்த பின் இப்பொழுது வறுமையா இருக்குது. பைப் நீங்க ஊண்டி இருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பைப் பெசன் தோட்டத்துக்காக ஊண்டப்பட்டிருந்தது. நல்ல மண்வளம், இந்த காணியினுடைய மண்வளம் பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நல்ல ஒரு மண்வளமாக தான் காணப்படுது. அயலும் 2 காணியினுடைய 2 பக்கமுமே வீடு காணப்படுது. பின்னுக்கு ஒரு அரை ஏக்கர் வயலும் இந்த காணிக்கு காணப்படுது. ஒவ்வொரு வருஷமும் விதைக்கிறவை, இந்த வருஷம் விதைக்கல. நாங்கள் அதையும் போய் பின்பகுதியில் இருக்கிற வயலையும் பார்வையிடுவோம். நிறைய உறவுகள் பண்ணை போன்ற செட்டப்புக்கு காணி தேடிக்கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் என்னுடைய கதைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த காணி பிடிக்கும் என்று நான் நம்புறேன். நீங்கள் நேரடியாக என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி பார்வையிடுங்கள். திரையிலேயே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் நேரடியாக காணியை பார்வையிடுங்கள். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பின்துண்டு பத்தை மாதிரி காணப்படுது. அது சிறிய பத்தையால் காணப்படுது. நீங்கள் செருக்கி இதுகளை நீட் பண்ணி எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு பெரிய ஒரு காணியாக வரும். இந்த பத்தை இருக்கிறதுனால காணியின் சதுர அந்த வடிவத்தை நாங்கள் காண முடியாது இருக்குது. இதுக்கு பின்பகுதியில் வயல் காணப்படுது. வயல் கொஞ்சம் பள்ளத்தில் தான் இருக்குது. நாங்கள் இப்பொழுது வயல் பகுதியையும் போய் பார்வையிடுவோம். இதற்கு பின்பகுதியில் வயல் இருக்குது. நாங்கள் வயலை போய் பார்வையிடுவோம். வயலும் இந்த காணிக்குள்ளதான் வருது. 3 ஏக்கருக்குள்ள வருது. பெரும்பாலும் ஒவ்வொரு முறையும் இந்த வயல் விதைக்கப்படுது. இந்த வயல் இருக்கிற காணிக்கு பக்கத்திலேயும் வேறு வயலும் காணப்படுது. வயல் கொஞ்சம்
பள்ளத்தில் தான் இருக்குது. இஞ்சால புட்டியும் வயல் பள்ளமாக தான் காணப்படுது பாருங்கள். இது இந்த காணிக்குரிய வயல். அங்காலையும் முழுமையாக வயல் இருக்குது. அதனால் இந்த சின்ன ஒரு பகுதியில் வயல் விதைச்சா வெட்டுறதுக்கு சிக்கல் படணும். ஆனால் இதில் அவ்வாறு யோசிக்க தேவையில்லை. அங்கால பக்கம் முழு வயல் இருக்கிறதுனால அங்கே வெட்ட வார மிஷின்லேயே நீங்கள் வெட்டி கொள்ளலாம். உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவு இதில் வயல் விதைச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீட்டுக்காரரும் இதில் வயல் விதைச்சு இந்த நெல் எடுத்து தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தினோம். நீங்களும் உங்களுடைய வீட்டு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி வயலும் வந்து இந்த வீட்டோடையே காணப்படுது. என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு என்னுடைய யூடியூப் தளத்திலே தேவையான காணி அனைத்துமே பதிவிட்டிருக்கிறேன். நிறைய காணிகள் பதிவிட்டிருக்கேன். எந்த காணி உகந்த காணியோ அதை தெரிவு செய்து அவர்கள் வாங்குவதற்கு நீங்கள் இந்த காணொலியை பகிர்வதன் மூலம் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் நீங்கள் இலங்கையின் எந்த மூலையில் இருந்தாலும் அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு விளம்பரப்படுத்தி தருவதற்கு எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. அதாவது வெளி மாவட்டங்களுக்கு முழுமையாக விளம்பர சேவையாக எனது யூடியூப் தளம் வந்து இயங்கி வருகின்றது. நீங்கள் வெறுமனவே விளம்பரத்துக்குரிய சிறிய கட்டணத்தை செலுத்தி நீங்கள் விளம்பரப்படுத்தி நீங்களே உங்களுடைய காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். மேற்கொண்டு விவரங்கள் தொடர்பாக கதைத்து பேசி உங்களுடைய காணியில் நல்ல ஒரு விளம்பரப்படுத்தி தருவதற்கு எனது யூடியூப் தளம் இயங்கி வருகின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த காணொலியுடைய முன்பகுதிக்கு சென்று வீடு வந்து 2 அறை வராந்த கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் வந்து ஒரு சிறிய வீடும் இருக்குது. அந்த வீட்டை நாங்கள் பார்வையிடுவோம். அதற்கு முதல்ல இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக 3 ஏக்கரும் வந்து 70 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் நேரடியாக உரிமையாளரோடு கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து காணியை பார்வையிடுங்கள். திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இங்க பாருங்க, தேசியில எல்லாம் எப்படி காய் இருக்குன்னு சொல்லி நிறைய காய் காய்க்கிற தேசியும் வந்து காணப்படுது பாருங்க. நான் இதுல முதல் காண்பிக்க மறந்துட்டேன், இப்ப உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். இப்ப நாங்கள் இந்த காணிக்குள்ள அமைந்திருக்கிற வீட்டை வந்து உள்ளே சென்று பார்வையிடுவோம். இப்போ நாங்கள் உள்ளே சென்று வீட்டை வந்து பார்வையிடுவோம். இது வந்து இந்த வீட்டினுடைய விராந்தையாக காணப்படுது. அது தவிர வந்து இஞ்சால ஒரு அறை காணப்படுது. அந்த அறைக்கு பக்கத்திலேயே வந்து சமையல் அறை காணப்படுது. சமையலறைக்கு பக்கத்துலேயும் ஒரு வாசல் வந்து போட்டிருக்கணும். அப்படியே நாங்கள் சமையலறை வாசல் பக்கத்தால் வெளியே வந்து பின்னுக்கு வந்து பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, குளியலறை டாய்லெட் இருக்குது. நாங்கள் அதையும் போய் பார்வையிடுவோம். சீமேந்தால சுற்றி வந்து கட்டி அடைக்கப்பட்டிருக்கு குளியலறை. மேலே வந்து சீட் வந்து போட்டிருக்கணும். அது தவிர மலசல கூடமும் வந்து காணப்படுது. இந்த பின்பகுதியிலையும் வந்து பாருங்க வாழை, சிறிய சிறிய பயன் தரும் மரங்களும் நிறையவே காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல வீட்டை சுற்றி வந்து வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரியான நிறைய பயன் தரும் மரங்கள் வந்து காணப்படுது. நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. நன்றி. அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.